வணக்கம். வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை வங்கி மற்றும் தேசிய சேமிப்பு வங்கியின் வருடாந்த அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்பு. ஜனாதிபதி நிதிய மோசடி, முன்னாள் அமைச்சர்கள் 12 பேரின் வங்கி கணக்குகளை பரிசோதிக்க அனுமதி. வடக்கு மாகாண ஆளுநருக்கும் ஐநாவின் தொழில் மேம்பாட்டு நிறுவனத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையே சந்திப்பு. வடக்கில் கலைத்துறையை மேம்படுத்துவதற்கு தென்னிந்திய கலைஞர்களின் ஒத்துழைப்பு அவசியம். அமைச்சர் சந்திரசேகரர் கோரிக்கை. கேரளாவில் 182 பேருக்கு கொரோனா பாதிப்பு, சுகாதார அமைச்சர் எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை வங்கி மற்றும் தேசிய சேமிப்பு வங்கியின் 2024 ஆண்டிற்கான வருடாந்த அறிக்கை ஜனாதிபதி மற்றும் நீதி அமைச்சரான அருண்குமார திசாநாயக்கவிடம் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டது. இலங்கை வங்கியின் தலைவர் காவிந்த டி சொய்சா மற்றும் தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவர் கலாநிதி கப்ரால் ஆகியோரால் ஜனாதிபதியிடம் இந்த அறிக்கைகள் கையளிக்கப்பட்டன. இலங்கையின் நிதி நிறுவனம் அல்லது வங்கியொன்று பெற்றுக்கொண்ட அதிகமான லாபம் இலங்கை வங்கி 106 பில்லியன்களை லாபமாக ஈட்டியுள்ளது என இலங்கை வங்கியின் தலைவர் காவிந்த டி சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த லாபம் வரி அறிவிப்பிற்கு முன் பெற்றுக்கொண்டது என சுட்டிக்காட்டிய தலைவர், வர்த்தக அபிவிருத்தி, சிறு மற்றும் மத்தியதர தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் நிதி நிறுவனங்கள் வரிசையில் இலங்கை வங்கி முதன்மை நிலையில் இருப்பதாகவும் கூறியுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவர் கலாநிதி கப்ரால், 2023 ஆண்டில் தேசிய சேமிப்பு வங்கி பெற்றுக்கொண்ட 4.2 பில்லியன் லாபத்தை 2024 ஆண்டில் 26.4 பில்லியன்களாக அதிகரித்துக் கொள்ள முடிந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தேசிய சேமிப்பு வங்கி இந்த அறிக்கை வெற்றியை அடைந்து கொள்வதற்கு நாட்டில் காணப்படும் பொருளாதார ஸ்திரத்தன்மையும் நிதி ஒழுக்கமுமே காரணமாக அமைந்தது என சுட்டிக்காட்டிய கப்ரால், அரசு நிறுவனங்கள் அரசாங்கத்திற்கும் திரைசேரிக்கும் பாரமாக இல்லாமல் முறையான முகாமைத்துவத்தின் கீழ் லாபத்தை ஈட்டும் நிலைக்கு மாற முடியும் என்பதற்கு இது சிறந்த உதாரணம் என்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நிதிய மோசடி குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட 12 பேரின் வங்கிக் கணக்குகளை பரிசோதிப்பதற்கு நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. போலியான தகவல்களை சமர்ப்பித்து ஜனாதிபதி நிதியத்தில் அங்கீகரித்த உயர்ந்தபட்ச தொகையை விட கூடுதலான தொகையை பெற்று மோசடி செய்துள்ளதாக குறித்த 12 பேரின் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கெகலிய ரம்பக்வெல்ல, ராஜித சேனாரத்ன, தயாசிரி ஜெயசேகர, சுசில் பிரேமச்சந்திர, பிஎல் நிஷாந்த, விதுர விக்ரமநாயக் ஆகியோரின் வங்கிக் கணக்குகளும் பரிசோதிக்கப்படவுள்ளது. மேலும் மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, கோட்டபாய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் ஜனாதிபதிகளாக இருந்த காலங்களிலே இந்த ஜனாதிபதி நிதியத்தின் நிதி பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி இது குறித்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கும்படி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அரசு வங்கிகளுக்கு கட்டளையிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண ஆளுநருக்கும் ஐநாவின் தொழில் மேம்பாட்டு நிறுவனத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றுள்ளது. இதன்போது யுனிட்டோ நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்கள் தொடர்பில் ஆளுநருக்கு தெரியப்படுத்தினர். இதன் பின்னர் கருத்து தெரிவித்த ஆளுநர், வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் விவசாயம் மற்றும் மீன்பிடி இரண்டுமே மிக முக்கியமானவை என்றும் அவற்றை பெறுமதி சேர் பொருட்களாக மாற்றுவதில் சவால்கள் காணப்படுகின்றன எனவும் குறிப்பிட்டுள்ளார். விலை தளம்பலால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் இதனால் அவர்கள் கால ஓட்டத்தில் விவசாய உற்பத்தியை கைவிடுகின்றனர் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் சில சந்தர்ப்பங்களில் வடக்கு விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களின் விலையை விட இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் விலை குறைவாக இருப்பதால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது என்பதை குறிப்பிட்ட ஆளுநர், எதிர்காலத்தில் இத்தகைய நிலைமையை தவிர்ப்பதற்காக வடக்கு மாகாணத்தில் இந்த காலத்தில் இந்த உற்பத்தி பொருள் என்ன அளவில் உற்பத்தி செய்யப்படும் என்கின்ற விவகாரத்தை தயாரிக்குமாறு அதிகாரிகளுக்கு பணித்துள்ளதாகவும் அதனை அரசாங்கத்திற்கு வழங்குவதன் மூலம் இறக்குமதி வரியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கு திட்டமிடுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் போருக்கு பின்னர் வடக்கில் இயங்கிய சில உற்பத்தி தொழிற்சாலைகளால் பல ஆயிரக்கணக்கானோர் வேலைவாய்ப்பை பெற்றிருந்தனர் என சுட்டிக்காட்டிய ஆளுநர்,
தற்போது அத்தகைய நிலைமை இல்லை என்பதால் வேலை வாய்ப்பும் சவாலாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். அதே நேரம் வடக்கில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள முதலீட்டு வலயங்கள் தொடர்பிலும் ஆளுநர் தெரியப்படுத்தினார். முதலீட்டு வலயத்தில் அமையவுள்ள தொழிற்சாலைகள் தொடர்பிலும் அதற்கான ஆளணிகள் உள்ளனவா என்பன தொடர்பிலும் யுனிட்டோ நிறுவனத்தினர் கேட்டறிந்து கொண்டுள்ளனர். அத்துடன் விவசாயிகளுக்கு விவசாய பொருட்களுக்கான சிறந்த தரநிலைப்படுத்தப்பட்ட நடைமுறை திட்டங்கள் தொடர்பான பயிற்சிகளை வழங்குவதாக யுனிட்டோ நிறுவனத்தினர் ஆளுநருக்கு தெரியப்படுத்தினர். தொடர்ந்து வடக்கு மாகாணத்துடன் இணைந்திருப்பதாக யுனிட்டோ நிறுவனத்தினர் குறிப்பிட்டிருந்த நிலையில் அதனை ஆளுநர் வரவேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடக்கில் கலைத்துறையை மேம்படுத்துவதற்கு இந்தியா, குறிப்பாக தென்னிந்திய கலைஞர்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரபல இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன், அவரது துணைவி மீனாட்சி நாராயணன் ஆகியோர் நேற்று நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்து நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அலுவலகத்தில் அமைச்சரை சந்தித்தனர். அமைச்சர்களான ஹர்ஷன் நாணயக்கார, சரோஜா போல்ராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் மற்றும் பிரஜீவன் ஆகியோரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். இதன்போது இலங்கையின் கலைத்துறைக்கு இந்திய தரப்பின் பங்களிப்பு மற்றும் முதலீடுகள் பற்றி கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறிப்பாக வடக்கில் கலைத்துறையை மேம்படுத்துவதற்கு முடிந்தளவு ஒத்துழைப்புகளை வழங்குமாறு அமைச்சர் சந்திரசேகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். கலைத்துறை சார்ந்த விடயங்களில் முதலீடுகளை மேற்கொள்ளுமாறும் அழைப்பு விடுத்துள்ளார். இதுபற்றி இந்திய கலைத்துறையில் உள்ள முதலீட்டாளர்களுக்கு தெளிவுபடுத்துமாறும் இதன்போது அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். வடமாகாண போக்குவரத்து அதிகார சபையின் அனுமதியுடனேயே பேருந்து சேவையில் ஈடுபடுகின்றோம் என்று 764 வழித்தட பேருந்து சேவை சங்கத்தின் தலைவர், வட இலங்கை தனியார் பஸ் கம்பெனிகள் சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட யாழ் பிராந்திய கூட்டிணைக்கப்பட்ட பஸ் கம்பெனிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. யாழ் பிராந்திய கூட்டிணைக்கப்பட்ட பஸ் கம்பெனிகளின் சங்கத்தின் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்றைய தினம் அவர்களின் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. அதன்போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் யாழ் பிராந்திய கூட்டிணைக்கப்பட்ட பஸ் கம்பெனிகளின் சங்கத்தின் தலைவர் மேலும் கருத்து தெரிவித்திருந்தார். நேற்று 769 வழித்தடத்தில் போராட்டம் நடத்தியது சம்பந்தமாக சில விடயங்களை தெளிவுபடுத்தி சூழ்நிலையில் தான் அமைந்திருக்கின்றோம். அதற்கமைய இதில் முக்கியமாக கடந்த 38 ஆண்டுகள் மேலாக யுத்தத்தின் காரணமாக பலாலி பாதுகாப்பு வலயத்தினூடாக இடம்பெற்ற 764 வழித்தட பேருந்து சேவைகள் வசாவிளான் வரையில் சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. இந்த பாதை சித்திரை மாதம் 10ஆம் தேதி திறக்கப்பட்டது. அந்த பாதை திறக்கப்பட்டதன் பின்பு பஸ்களுக்கான சேவை கேகேஸ் வரை நீடிக்குமாறு உரிமையாளர்கள் மத்தியில் மக்களால் கோரிக்கை விடுக்கப்பட்ட போது 769 வழித்தட சேவை மயிலட்டி வரையில் இடம்பெற்றிருக்கின்ற போது இதை அதிகார சபை மூலமும் ஆளுநர் சபை மூலமும் கலந்துரையாடி தீர்க்கமான முடிவு எடுப்போம் என்று கூறி வடமாகாண போக்குவரத்து அதிகார சபை தலைவருக்கு இது தொடர்பாக தெரிவித்திருந்தோம். அவர்கள் ஆளுநரிடம் கலந்துரையாடி கடந்த மாதம் 20ஆம் தேதி ஒரு முடிவு வழங்குகிறோம் என தெரிவித்தார்கள். இது தொடர்பில் 764 சங்கத்தின் தலைவருக்கும் அறிவித்திருந்தோம். அவர்களும் அதிகார சபையின் வேண்டுகோளுக்கு இணங்க சேவையில் ஈடுபடாமல் வசாவிளான் சேவையில் மட்டும் ஈடுபட்டனர். மீண்டும் 20ஆம் தேதி இது தொடர்பான முடிவு அதிகார சபையிடமிருந்து வராத விடத்து ஆளுநரிடம் தொடர்பு கொண்ட பொழுது கடந்த மாதம் 23ஆம் தேதி கூட்டத்தை நடத்துமாறு தெரிவித்திருந்தார். குறித்த கூட்டத்தில் 764 சங்கத்தின் பிரதிநிதிகளும் அதிகார சபை உறுப்பினர்கள், வடமாகாண போக்குவரத்து சேவை அதிகாரிகள் ஆகியோர் கலந்துரையாடி சேவையை நீடிப்பதற்காக 1ஆம் தேதியிலிருந்து சேவை ஆரம்பிக்கப்படும் என முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக 769 சங்கத்தினரால் ஆளுநருக்கு மேன்முறையீடு ஒன்று அனுப்பப்பட்டதை தொடர்ந்து இது தொடர்பில் ஆளுநர் கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி மீண்டும் ஆளுநர் அலுவலகத்தில் கூட்டத்தை நடத்தியிருந்தனர். கூட்டத்தில் 764 தலைவரும் 769 தலைவரும் கலந்து கொண்டோம். இதன்போது 764 வழித்தடத்திற்குரிய பாதையை விட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது. இதற்கிடையே 769 சங்கம் தங்களை கீரிமலைக்கு சேவைக்கு விட கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆளுநரின்
முடிவிற்கிணங்க கடந்த மே மாதம் 2ஆம் தேதி குறித்த சேவையை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தோம். ஆனால் 769 சங்கம் அதிலிருந்து இதற்கு அசையவில்லை. இது தொடர்பில் 764 சங்க தலைவர் தமது சேவை வீணாகிறது, 3500 ரூபாய் எரிபொருள் வீணாகின்றது என குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த 20ஆம் தேதி ஆளுநரிடம் கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் 769 வழித்தடத்தினரை சேவையிலிருந்து விலகுமாறு ஆளுநரால் பணிக்கப்பட்டது. இருந்தும் அவர்கள் நேற்றைய தினம் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழில் உள்ள ஆலய உண்டியலுடன் மோதி விபத்துக்குள்ளான முதியவர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். சரசாலை தெற்கு சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்த 71 வயதுடைய வைத்தியலிங்கம் சிவராஜன் என்பவரே இதன்போது உயிரிழந்துள்ளார். கடந்த 16ஆம் தேதி வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்ட சமயம் கொடிகாமம் பிள்ளையார் கோவிலுக்கு அருகாமையில் இருந்த சீமேந்திலான உண்டியலுடன் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் மயக்கமடைந்துள்ளார். பின்னர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்தார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். மே மாதத்தில் கேரளாவில் 182 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக கோட்டயம், எர்ணாகுளம் மற்றும் திருவனந்தபுரம் போன்ற மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கேரள சுகாதாரத்துறை அமைச்சர், தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கொரோனா பாதிப்பு அதிக அளவில் பதிவாகி வருகின்றன. மேலும் கேரளாவிலும் கொரோனா அதிகரிப்பு வாய்ப்பு உள்ளது. தீவிரம் அதிகமாக இல்லாவிட்டாலும் தற்காப்பு முக்கியமானது. இந்த சூழ்நிலையில் எதிர்கொண்டு நடவடிக்கை குறித்து திட்டமிட மாநில விரைவு பதிலளிப்பு குழுவின் உயர்மட்ட கூட்டம் கூட்டப்பட்டது. அறிகுறியுள்ள நபர்களுக்கு கொரோனா தொற்று பரிசோதனை அதிகரிக்கப்படும் என்று கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் RT-PCR கருவிகள், பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் முகக்கவசங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய மருத்துவமனைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுகாதார ஊழியர்கள் எல்லா நேரங்களிலும் முகக்கவசம் அணிய வேண்டும் என தெரிவித்துள்ளார்.